டோலக்பூருக்கு சீக்கிரம் போ, அங்க இருண்ட மேகங்கள் டோலக்பூரை வட்டமிட்டு இருக்கு, உன்னோட உதவி டோலக்பூருக்கு இப்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி அனுப்ப, அதே நேரத்துல டோலக்பூர்ல நடக்கிற மல்யுத்தத்துல ஒருத்தன் டோலக்பூர் வீரர்களை அடிச்சு மட்டையாக்கி, நான் தான் பைல்வான்பூர் தேசத்து பைல்வான் சூரஜ் சிங், இந்த டோலக்பூர்ல என்ன வெல்ல ஒரு வீரம் கூட இல்லையான்னு கலாய்க்க, எங்க டோலக்பூர்ல உன்னை போட்டுத்தல சக்திக்கே சக்தி கொடுக்கிற ஒரே ஒரு பைல்வான் தான் இருக்கிறாரு, அவரும் இப்ப இங்க வந்து உன்னை கதற விட போறாரு, இதோ வந்துட்டாரு அப்படின்னு அந்த டோலு போலு சொல்ல, யாருன்னு பார்த்தா தகிட காளியா நம்ம காளியா வாரான். நம்ம காளியாவும் அப்படியே மாசா மைதானத்துக்குள்ள வந்து சூரன் சிங்க அடிச்சு பறக்க விட்டுருதான். இதனால மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட, ஆனா அதுக்குள்ள இந்த சிங்கி நம்ம காளியாவை அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு துரத்தி விட்டுருதான். அதுக்கப்புறம் டைரக்டாவே ராஜா இந்திரவர்மாவை சவால் விட்டு மல்யுத்தத்துக்கு என் கூட சண்டைக்கு வா, அது வரைக்கும் இந்த டோலக்பூரை விட்டு நான் தாண்ட மாட்டேன்னு இந்த சிங்கு சொல்ல, மக்களும் இவனுக்கு எவ்வளவு தைரியம், ராஜாக்கே சவால் விடுறான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காளியா வாங்கின அடியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு டோலு போலு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ சந்தைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்த நம்ம பீமோட அம்மா கிட்ட, என்ன அத்தை ப்ராப்ளம் எதுவும் இருந்தா சொல்லுங்க, நான் தான் இந்த ஊர்ல பெரிய பயில்வான்னு சொல்ல, அதுக்கு அம்மா காரியம் அதனாலதான் அந்த சிங்கம் உன்னை புரட்டி எடுத்தானான்னு புசுக்குன்னு கேட்டுருது. கடுப்பான காளியா, கிரவுண்ட்ல இருந்து ஏன் கூட தாண்டா இருக்கீங்க, எப்படி ஊர் ஃபுல்லா சொன்னீங்கன்னு டோலு பாலுவை அடிக்க போவான் பாருங்க. பட் இந்த டோலு பாலு ஜஸ்ட் மிஸ்ல காளியாவை ஏமாத்த, இதனால காளியா குட்டையில விழுந்து தவளை மாதிரி பெர்ஃபார்ம் பண்றான். அதுக்கப்புறம் இந்த சுக்கி ராஜு ஜக்கு கிட்ட போய் டோலு பாலுவை பாத்தீங்களான்னு காளியா கேட்க, பார்த்தா நம்ம பசங்க அங்கதான் ஒளிஞ்சிருக்கானுங்க. நம்ம சுட்கியும் உன் மூஞ்சிக்கு என்னதான் ஆச்சுன்னு காளியாவை கலாய்க்க, உடனே காளியா டோலு பாலுவை பார்த்துட்டு மறுபடியும் அடிக்க போக, அதுக்குள்ள பீமோட அம்மா அங்க வந்து, சரி சரி ராஜாவை பார்க்க போறேன், லட்டு ரெடி ஆயிட்டு சோ 2 பேரும் கிளம்புங்கன்னு காளியாவையும் சுட்கியும் கூப்பிட, அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள ராஜாவை பார்க்க வந்துட்டு இருந்தவங்கள நிறைய பாம்புகள் சுத்து போட, என்னன்னு பார்த்தா அது தம்யனோட ஆட்கள். அதுல ஒருத்தன், நீங்க யாரு, இந்த வண்டியில உள்ள பொருட்கள் எல்லாம் ராஜா இந்திரவர்மா கூறியது அப்படின்னு சொல்ல, நாங்க சர்ப்ப வீரர்கள், இந்த இந்திரவர்மா டோலக்பூர் எல்லாத்துக்குமே நாங்க ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கோம்னு சொல்ல, உடனே அந்த மனுஷனும் உங்களை டோலக்பூர்ல உள்ள பீம் சும்மா விட மாட்டான்னு சொல்ல, நாங்க தேர்ந்தெடுத்ததே அந்த பீமை தாண்டான்னு சொல்லி புசுக்குன்னு அந்த மனுஷனை கொன்னுருதாங்க. மறுநாள் காலையில நம்ம தலைவன் பீம் டோலக்பூருக்கு என்ட்ரி கொடுக்க, அப்போ வழக்கம் போல நம்ம பசங்க மரத்தடியில உட்கார்ந்து இருக்கும்போது இந்த ராஜு பீமோட பர்த்டேக்கு இந்த கிஃப்ட்னு சுட்கி கிட்ட சொல்ல, உடனே காளியாவும் எப்ப பாரு பீமு பீமுன்னு அவன் புகழையே பாடிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பீமை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சவனு சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள நம்ம தலைவன் பீமு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருதான். இதனால ராஜு அந்த கிஃப்ட ஜக்கு கிட்ட கொடுத்து ஒளிச்சு வைக்க சொல்றான். நம்ம பீமை பார்த்து ராஜு சுக்கி ஜக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட, நம்ம பீமு எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நம்ம நாட்டுல எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லல்ல, சரி காளியா அந்த சிங்கம் வாயை உடைச்சு விட்டுட்டானமே அப்படியான்னு கேட்க, கடுப்பான காளியா, அடாச்சா எவனோ என் இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்றான்.